இப்போ இதே ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் தெளிவாக சொல்கிறாரே, அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் பார்க்கலிங்கண்ணா, அது பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதே மாதிரி வந்து நயினார் அவர்கள் சொல்லிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? எதற்காக வந்து இத்தனைக்கும் வந்து விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்கார். பாசிச பாஜகன்னு போகிற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுவும் அவர் பாஜக மேலே வைக்கக்கூடியது அனைத்துமே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள். அந்த குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் பாஜகவில் யாருமே பதில் சொல்லலை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டியது மாநில தலைவரோட கடமை இல்லையா? பாஜக தலைவர்களுடைய கடமை இல்லையா? அதை யாருமே செய்கிறது இல்லையே. அவர் வந்து லாஸ்ட்டாக பேசின போது, திருச்சியில் பேசின போதும் சரி, அதற்கு பிறகு பேசின போதும் சரி, அவர் வந்து இந்த ஊட்டு திருட்டை பற்றி பேசுகிறாரு, நிதி கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு, டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாரு. இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? அந்த பதிலை சொல்லாமல் விஜய் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் அவருக்கு முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதை வந்து பாஜக செய்கிறத வந்து அனுமதிக்கவே முடியாது. இது வந்து கண்டனத்துக்குரிய விஷயம். ஏன்னா இதை வச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் விஜய் வந்து நம்மளுடைய கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு முட்டு கொடுக்குறீங்க. சரி, நாளைக்கு அவர் கூட்டணிக்கு வரல அப்படின்னா உடனே அவரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவீங்களா? அது வந்து பச்சையான அரசியல் இல்லையா? அந்த அரசியல் கூட புரியாமையாக இன்றைக்கி இங்கே மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பச்சையாக தெரியும் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு கன்விக்ஷன் வேணும். இன்றைக்கி திமுக வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு கன்விக்ஷனோட செயல்படுறாங்க இல்லை, அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு கன்விக்ஷனோட செயல்படுறாங்க இல்லை.